எனக்கு தெரிந்த ஒரு தம்பி சொன்ன சாட்சி. அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே சபைக்கு வெளியே போலீஸ் நிற்பாங்களாம். உங்க மகன் இந்த தவறு பண்ணியிருக்காரு, ஸ்டேஷன்ல இருக்காரு, நீங்க வாங்க. இது போலலாம் அநேக தவறு செஞ்சுவேன். ஊழியக்காரருடைய மகன் கடைசியில அவனுடைய போதை அதிகமாக முற்றி போய் அவன் குடிச்சு பயங்கரமா வெறிச்சு இருக்கும் போதே கடைசியில் அவன் நாக்கெல்லாம் வெளியே வருகிற நிலையில மரண படுக்கையில அவன் ஹாஸ்பிட்டல கிடக்குறான். அந்த தம்பி சொல்லும் போது சொன்னான், என் பாடியெல்லாம் ஒரு அளவு பார்க்கறதுக்கு ஒரு நீல கலரா மாறி இருந்துச்சு. நான் பழைப்பேன்ற நம்பிக்கையில் என் பாடி முழுக்க பைசா. அந்த நேரத்தில் தான் எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க. என் கான்சியஸ் வந்ததுமே எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், மகன் நீ சுகமாக வந்து தேவனுக்கு என்று ஊழியம் செய்வாடாங்க. என் வாழ்க்கை குறித்து உலகெல்லாம் நம்பிக்கை அற்றுச்சு. பாஸ்டருக்கு ஒரு பிசாசி பிறந்துக்கிறான்னு நினச்சாங்க. என்னோட சரீரத்தை குறித்து டாக்டருக்கு நம்பிக்கை போச்சு, செத்துருவான்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா பெற்றிருந்த பரிசுத்த ஆவியானவர், எங்கள் அப்பாவை வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவர் என் தகப்பனுக்குள்ளிருந்து ஒரு வார்த்தை பேசினார், நீ எழுந்து வந்து எனக்கு ஊழியம் செய்வீங்க. இன்றைக்கு நான் ஊழியம் செய்து ஆண்டவருக்காக நான் சாட்சியாக வாழ்கிறதுக்கு காரணம் ஒன்றுதான், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அப்பாக்குள்ளேருந்து பேசினார்.